முத்தத்தின் மூலம் பரவும் கிஸ்ஸிங் டிசீஸ் என்ற அரிய வகை தொற்று பாதிப்பு பிரிட்டனைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பரவி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிஸ்ஸிங் டிசீஸ் என்றால் என்ன, யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முத்தம் நேசத்தின் தொடக்கம், காதலின் உச்சம். அதே நேரம் அன்பை வெளிப்படுத்தும் இந்த அழகிய செயல் பெரும் ஆபத்தில் முடிந்த சம்பவம் ஒன்று பிரிட்டனில் நிகழ்ந்திருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த நெவி மெக்ரவி என்கிற 22 வயது மாணவி பட்டப்படிப்பை முடித்துவிட்ட கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நண்பர்களுடன் மதுபான விடுதிக்கு சென்றுள்ளார். அங்கு எதேச்சையாக சந்தித்த ஆண் நண்பருடன் நடனமாடியபடி தற்செயலாக முத்தமிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய அவருக்கு மறுநாள் காலையில் பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆரம்பத்தில் தொண்டையில் லேசான கரகரப்பை உணர்ந்த அவருக்கு பின்பு கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது. அடுத்து 24 மணி நேரத்தில் அறிகுறிகள் இன்னும் தீவிரமானதால் மருத்துவமனை சென்றார். மருத்துவர் பரிந்துரைத்த சில ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொண்ட பின்னரும் எந்த பலனும் இல்லை. அதிகப்படியான காய்ச்சல், வாந்தி என உடல்நிலை இன்னும் மோசமானதை தொடர்ந்து அடுத்த கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த பெண் கிஸ்ஸிங் டிசீஸ் எனப்படும் எப்ஸ்டீன் பார் வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இந்த நோயானது எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை எளிதில் தாக்குமாம். குறிப்பாக முத்தமிடுதல் போன்ற செயல்கள் மூலம் பிரதானமாக ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தவிர ஒரே சிகரெட்டை பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவர் குடித்த அதே டம்ளரை மற்றொருவர் பயன்படுத்துதல் போன்றவற்றின் மூலமும் இந்த வைரஸ் பரவ வாய்ப்பிருப்பதாக கூறும் மருத்துவர்கள் அரிதான சில சமயங்களில் தீவிர பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அளவுக்கு இது ஆபத்தானது எனவும் எச்சரிக்கின்றனர். சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். கிஸ்ஸிங் டிசீஸ் ஆபத்தானதா, ஏன் சிலருக்கு மட்டும் இந்த தீவிர பாதிப்பை உண்டாக்குது? 90% பீப்புள் அஃபெக்டே ஆக மாட்டாங்கன்னா உள்ள அந்த வைரஸ் எப்ஸ்டீன் பார் வைரஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாதுங்கிறதுனால மேபி ஒரு சளினால நமக்கு தொண்டை கட்டி இருக்கு, இல்ல ஃபீவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ இது ஆபத்தானது கிடையாது. முக்காவாசி நேரம், அதாவது 90% பீப்புள் அஃபெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு சிம்டமே தெரியாது, ஈஸியா அது குணமாயி போயிடும். ஒரு சளி, இருமல், காய்ச்சல் மாதிரி. மீதி 10% பீப்புள் ரொம்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு பலரும் அதிகமா முத்தம் கொடுக்கறதன் மூலமா இந்த கிஸ்ஸிங் டிசீஸ் தொற்ற வாய்ப்பு இருக்கா? குழந்தைங்களை தூக்குனாலும் கிஸ் பண்ணக்கூடாது, கை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஜுகேட்டட் மதர்ஸ் இப்ப அதிகங்கிறதுனால அவங்க எல்லாமே கிளவரா முத்தம் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. சோ அதனால முத்தம் கொடுத்தா கண்டிப்பா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்போசிட் பர்சன் யார் முத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வைரஸ் இருந்தா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது எச்சில் மூலயமாவும் கிஸ் பண்றது மூலயமா அந்த சலைவேஷன், அந்த எச்சில் வழியா தானே அது டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அந்த பயம் இருக்கவங்க மாஸ்க் போட்டுட்டு குழந்தைய தூக்குறதுல எந்த தப்பும் இல்லை. யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், பிரிவென்ட் பண்ண என்ன செய்யணும்? குறிப்பா குழந்தைங்க, அதே மாதிரி டீனேஜர்ஸ். ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு அந்த வயசுக்கு உண்டான சில பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாததுனால ஈஸியா அஃபெக்ட் ஆகும். முக்கியமா இந்த ஸ்பூன் ஷேரிங்லாம் சொல்லுவோம். ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல சாப்பிடும் போது ஸ்பூன் மாத்தி மாத்தி சாப்பிடுவாங்க, இல்ல கை கழுவாம சாப்பிடுவாங்க. ஒருத்தரோட எச்சில் பட்டதுல இருந்து இன்னொருத்தங்க சாப்பிடுவாங்க, ஒருத்தர் குடிச்ச வாட்டர் பாட்டில இருந்து இன்னொருத்தங்க குடிப்பாங்க. அப்போ யூஸ்வலா இந்த மாதிரியான கேசஸ்ல தான் ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிடும். ஒருத்தங்களை அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, ஒருவேளை அந்த அஃபெக்ட் ஆன பர்சன் ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. நான் ஹெல்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்தியா இருக்க பர்சனோட வாட்டர் பாட்டில் தான் நான் எடுத்து குடிச்சேன், ஆனா எனக்கு ஏன் சோர் த்ரோட் வந்ததுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க நல்ல ஹெல்தி கண்டிஷன்ல அந்த எப்ஸ்டீன் பார் வைரஸ் லேட்டண்டா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்ஃபெக்டட்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ முக்காவாசி நேரம் நம்ம பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி தனித்தனியா ஒரு கோலை வச்சுக்கிறது, அவங்க தனி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது, அதே மாதிரி தண்ணியை குடிக்கும் போதும் தூக்கி குடிக்கிறது, ஸ்பூன் சாப்பிடுறது நமக்குன்னு தனியா ஒரு செட் ஆஃப் கட்லரிஸ் வச்சு அதை மெயின்டைன் பண்றதுன்றது, இந்த மாதிரியான விஷயம் மட்டும் இல்லாம நிறைய இன்ஃபெக்ஷன் அதை பிரிவென்ட் பண்ணும். உலகம் முழுவதும் 90% மக்களுக்கு கிஸ்ஸிங் டிசீஸ் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் 10 பருவத்தினர், இளம் வயதினர் தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.